வேதகிரி 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 பெய்டு. கேஆர்ஜி 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 ஃபுல்லி பெய்டு. சாரிங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வா சுந்தரி, உனக்காக நான் பெட்ரோல் பங்க் கூட போகாம காத்துக்கிட்டு இருக்கேன். காலையில பைய தூக்கிட்டு எங்க போயிட்டு வர? என் ஃப்ரெண்டு கனகா இல்ல, அவங்க வீட்டுல காது குத்துனாங்க. கனகாவுக்கு 40 வயசாச்சே, இப்பதானே காது குத்துறாங்க? ஐயோ, கனகத்துக்கு இல்லைங்க, அவங்க பேத்திக்கு காது குத்தி தொட்டில போட்டாங்க. நான் போய் குழந்தைய பாத்துட்டு ஒரு பிளாஸ்டிக்ல சின்ன கிளுகிழுப்பு வாங்கி பிரசன்ட் பண்ணிட்டு வெள்ளியில ஏதாவது ஒரு அழகான பொருளா பார்த்து அடிச்சுக்கிட்டு வந்திருப்பியே. என்னங்க நீங்க, அவங்க என் ஃப்ரெண்டு, அங்க எல்லாம் போய்யா? உங்களா எனக்கு தெரியாதா? அல்பமான பொருள் மேலதான் நீ ஆசைப்படுவ. நான் ஒண்ணு ஆசைப்படலன்னு சொல்றேன்ல. நான் நம்ப மாட்டேன். காட்டு பைய, காட்டு. முடியாது. கொண்டா. ஐயோ இல்லங்க, கொண்ட அப்படின்னா ஒண்ணு இல்லங்கறல்ல. நீ ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகல, 3 ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கிற. எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? இதோ ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல வெள்ளி சாவி கொத்து, இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்ல குங்கும சிமிழி, ஆமா, இன்னொரு ஃப்ரெண்ட் வீட்ல கால் கொலுசு. இது ஒண்ணு நானா எடுக்கிறது இல்லைங்க, அவங்களே ஆசைப்பட்டு என் பைக்குள்ள போட்டாங்களோ என்னமோ. அவங்களே வந்து உன் பைக்குள்ள லொடாக்குன்னு போடுறாங்க. ஏண்டி இப்படி திருடுற? ஆமா, இது என்ன உனக்கு ஒரு வியாதியா போச்சே? எனக்கு கூட இது அசிங்கமா தாங்க தெரியுது. ஆண்டவா, இந்த ஊர்ல நான் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். இந்த ஊர் பெரிய புள்ளிங்கள்லாம் என் பெட்ரோல் பங்க்ல தான் பெட்ரோல் போடுறாங்க. என் பொண்டாட்டிக்காக புதுசா ஒரு பங்களா கட்டியிருக்கேன். இவ என்னடான்னா திட்டு பைத்தியமா இருக்கிறா. கண்டிப்பா அம்மாடி, இத மாத்திக்க முடியாதா? எல்லாம் போக போக சரியா போயிடுங்க. திடுறதா இல்லங்க, இப்ப நீங்க அதெல்லாம் மறந்துட்டு நம்ம புது வீட்டுக்கு போய் அந்த மொசைக் ஃப்ளோர நல்ல பளபள பளபளன்னு பாலிஷ் போட சொல்லுங்க. நின்னா நம்மளுக்கு நம்மளே தெரியணும். நம்மளுக்கு நம்மளே தெரியணுமா? என்னங்க, இப்பதான் பில்லும் மீதி பணமும் டேபிள் மேல வச்சேன், காணமே. ஐயா, அது உங்களுதா? நான் என்னமோ டேபிள் மேல அனாமத்தா இருக்குதேன்னு. அடி பாவி, இது என்ன கண்கட்டி வித்த மாதிரி வச்ச அதுக்குள்ள லபக்கு நடிச்சிட்டியே. ஆஹா, உன்னை ரொம்ப மாத்தணும். இரு, உன்னை நான் தனியா வச்சுக்கிறேன். வாங்க. இந்தாங்க சார். டேய், கஸ்டமர்லாம் வர நேரம்டா, அங்க போயிரு. பண்ணிருக்காங்க சார். அங்கிள், இப்ப டைம் ஆச்சு. பச்சைகாலே 9 மணிக்கெல்லாம் நீங்க பங்க் வரலன்னா வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? எல்லாத்தையும் நானே பொறுப்பா இருந்து கவனிச்சுக்க முடியுமா? அது ஒண்ணு இல்ல ஆனந்தே, உங்க அத்தை இருக்காளே, அவ இன்னைக்கு காலையில டிபனுக்கு இடியாப்பம் புழிஞ்சா. அத பார்த்தா 8 கால் பூச்சி வலை மாதிரியா இருந்தது. சரின்னு புட்டு வாயில போட்டா தோரணம் தோரணமா தொங்குச்சு. அதெல்லாம் உள்ள தள்ளிட்டு வரதுக்குள்ள லேட் ஆகி போச்சுப்பா. அங்கிள், இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏதோ பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பொறுத்துட்டு போறேன். என்ன இவ்வளவு கோவப்படுற? அந்த காலத்துல இருந்து உங்க அப்பாவும் நானும் இந்த பெட்ரோல் பங்குக்கு பார்ட்னர். அவர்தான் என்ன அம்போனை விட்டு போயிட்டாரு. அவரை பத்தி என்ன பேச்சு? எங்க அம்போனை விட்டுட்டு போனாரு? எங்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போனாரு. அதனாலதான் உன்னை இங்க பார்ட்னரா போட்டிருக்கேன். அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட என்ன கேட்டதில்லை தெரியுமா? அங்கிள், நான் சும்மா சொன்னது உண்மை நம்பிட்டீங்களா? தமாஷ் பண்ண தமிழ் பிள்ளை. ஆமா, இன்னைக்கு சனிக்கிழமை ஆச்சே, ஊரை சுத்துவிய, சில்லற வேணா? சுத்தணும். டேக் திஸ் 100. தேங்க்யூ அங்கிள். நல்ல புள்ள, நல்ல புள்ள. உங்க பொன்னான கைகள் உண்ணாகலாமா? உதவிக்கு வரலாமா? சம்மதம் வருமா? சந்தேகம் தானா? கூப்பிட்டீங்களா? நாங்க சமப்பட்டு தூக்கிட்டு வரோம். கைகள் புண்ணாகலாமான்னு கேலியா பண்றீங்க? நான் இல்லைங்க, ரேடியோ சிலோன் கேள்வி பண்ணது. மறுபடியும் கிண்டலா? நிஜத்தை சொல்றீங்க, கிண்டல் இல்ல. சார், பொம்பளைங்க கிட்ட மரியாதையா இருந்துக்க முயற்சி பண்ணுங்க. இப்ப என்ன மரியாதை குறைவா நடந்துகிட்டேன்? நான் என்ன கண்ணு அடிச்சா கையை பிடிச்சிருக்கேன்? தண்ணி குடிங்க. எனக்கு சொந்தமான டிரான்சிஸ்டர், சிலோன் சொந்தமான ரேடியோ ஸ்டேஷன். அவன் வைக்கிறா இங்க வருது. என்ன நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறியா? என்ன நீயா? என்ன மரியாதை குறைவா பேசுற? இவன் பெரிய ஐசிஎஸ் ஆபீசர். போயா? சார் தான் போங்க டி. போங்க டியா. போலீஸ், போலீஸ்.
என்னம்மா எவ்வளவு ஆபத்தா? கம்ப்ளைண்ட் கொடுங்க, நானே எதுக்கு இருக்கிறேன். இந்த ஆளே எங்க கிட்ட தகாத முறையில நடந்துக்கிறாரு. ஐயோ, ரேப்பா? இன்னும் அது வரைக்கும் போலையா? போயிடுயா நீ? உன்னை எவ்வளவு தூரத்துக்கு விட்டுவனா? செக்ஷன் 516 எதுக்கு இருக்கு? உன்ன மாதிரி ஆளுகளை உள்ள தள்ள. டைரி அந்த தள்ளிடியா? என்ன பண்ணுவேன்? தள்ளிடியா? என்ன பண்ணுவேன்? தள்ளிடியா? யோ, நிறைய ஸ்டேஷனுக்கு. என் மோட்டர் சைக்கிள் இருக்கு, அதுலயே போலாமே. போலாமே. யோ, நீ அனாவசியமா ரொம்ப மாட்ட போற. ஏன்யா? காரணம் இல்லாம ஒரு படிச்ச பையனை, அதுவும் ஒரு டிஐஜி மகனை அரெஸ்ட் பண்ணா அவன் கதி என்ன தெரியுமா? என்னங்க நீங்க டிஐஜி மகனா? எஸ், டிஐஜி பிரேமானந்த் இருக்காரு, டிஐஜி பிரேமானந்த் அவரோட மகன். சார் நீங்க போங்க சார். அம்மா, இந்த மாதிரி வேற யாராவது கலெக்டா பண்ண நீங்க கூப்பிடுங்க, நான் வர்றேன். வரேன் சார். மிஸ்டர், நீங்க டிஐஜி பிரேமானந்தோட மகனா? பிரேமானந்தன் ஒரு டிஐஜி இருக்காரு. இந்த ஆளு செல்யூட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். வாழ்க பிரேமானந்த். Oh God. அவரை ஏமா கூப்பிடுற? அவருக்கு நிறைய வேலை இருக்கு. See you sometime. அஞ்சு லிட்டர் பெட்ரோல் போடுங்க. இதோ வந்துட்டேன். நீங்க ஏன் வீணா சிரமப்படுறீங்க? நான் போடுறேன். ஏப்பா, இந்த மணியும் மசாலா வடை எங்கப்பா போனாங்க? எல்லாம் டீ சாப்பிட போனானுங்க, இப்ப வந்துருவாங்க. நீங்க போங்க. அவனுங்க வந்த உடனே நீ மிரட்டல, எனக்கு கெட்ட கோபம் ஏறிக்கும். ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். குட் மார்னிங். ஓ, நீங்க டிஐஜி பிரேமானந்தோட சன்னா? பரவாயில்லையே, நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அன்னைக்கு நம்ம தமாஷா சண்டையில மீட் பண்ணத நான் அடிக்கடி நினைச்சு பார்த்துப்பேன். அது சரி, நீங்க பெட்ரோல் பங்க் சீஃப் பையனா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் தாங்க ஓனரு. இப்ப போனாங்க பெரிய மனுஷன். ஹி இஸ் மை பார்ட்னர். 5 லிட்டர் பெட்ரோல் போடுங்க. அது வந்துங்க, எங்க அப்பா பேரு விழுப்புரம் வீராசாமி புள்ள. முதல்ல கிரோசன் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பெட்ரோல் வியாபாரத்துக்கு வந்தார். இப்போ போனாங்க பெரிய மனுஷன். அவரும் எங்க அப்பாவும் சேர்ந்துதான் ஜூபிட்டர் ஏஜென்சிஸ் ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா இறந்தப்புறம் நான் பார்த்தாதான் கண்டினியூ பண்றேன். பெரியவருக்கு என் மேல ரொம்ப உயிர். ஆமா, உங்க பேரை கேட்க மறந்துட்டோமே. உங்க பேர் என்னங்க? ஆனந்துங்க. இன்னும் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரு ஃப்ரீ பேர்ட். டெய்லி என்ன பண்ணுவேன்? பாக்கெட் மணிக்கு உள்ள இருந்து 100 ரூபாய் எடுத்துக்குவேன். ஜாலியா சுத்துவேன். அதான் அங்க இருக்கு பாருங்க காட்டேஜ், அதான் என் ஜாகா. நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் உள்ள வந்து ஒரு கப்பு டீயாவது குடிக்கிறீங்க. இல்லன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும். இந்தாங்க விசிட்டிங் கார்டு, சமயத்தில் உதவும். ஆனா பாருங்களா, பெட்ரோல் இப்படி ஊத்துதே. ஆனந்து, ஆனந்து, நீயும் பெட்ரோல் போற லட்சணமா? ஐயோ, வழியில ஐயா டேங்க்ல இருந்து. சாரி அங்கிள். நீ வர வர பொம்பளைங்களை பார்த்து மயங்கி போற. அம்மா குழந்தைங்களா, பையன் தெரியாம டேங்க ஃபுல்லா பண்ணிட்டான். அதுக்குள்ள பணத்தை கொடுத்துருங்க. நல்லா இருக்க. நாங்க 5 லிட்டர் தானே போட சொன்னோம். மிஸ்டர் கீ கொடுங்க. இந்தாங்க. ஏமா, சின்ன சிறுசுங்க பீச்சாங்கரை 7 தடவை சுத்தினீங்கன்னா டேங்க்ல இருக்கிற பெட்ரோலும் தீர்ந்து போகுது. காருக்கு ஒரு எக்ஸசைஸ். நத்திங் டூயிங். நாங்க 5 லிட்டர் பெட்ரோலுக்கு தான் பணம் கொடுப்போம். ஓஹோ, அப்படியா? அப்ப வாயை வச்சு உறிஞ்சிடுறேன். வாயாலேவா? இல்லன்னா 300 ரூபாய் போயிடுமையா? டியூப் இருந்தா கொண்டா. எங்களுக்கு அதுக்குள்ள டைம் கிடையாது. தப்பு உங்க பேர்ல தான். கை நீட்டுங்க. எதுக்குமா? இந்தாங்க 40 ரூபாய். போங்க, மீதியை டிப்ஸா வச்சுக்கோங்க. ஓனருக்கே டிப்ஸா? ஒண்ணுல பாரு, குச்சி குச்சி ஓட்டுது. எல்லாம் உன்னால வந்தது. வர வர பொம்பளைங்களை பார்த்தா பல்ல இழுக்கிற நீ. பொம்பளைங்களை பார்த்தா இல்ல அங்கிள், பொண்ணுங்களை பார்த்தாதான். அனிதா, வண்டியை நிறுத்துறி. ஹேண்ட்பேக் விழுந்துருச்சு. அனிதா, இங்க வாயே. பெட்ரோல் பங்க் விசில் அடிக்குது, அங்க பாரு. அது பாரு. திமிரடி, பதிலுக்கு நாவல் அடிச்சா போச்சு.